Hello students, welcome to our channel. Today we are discuss about chapter 1, exercise 1.2ல 5th sum தான் பார்க்க போறோம். 5th question பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும், பட் அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a company has 4 categories of employees given by assistants, clerks, managers and executive officer. ஒரு கம்பெனில 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களாம். என்னென்ன கேட்டகரி? அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவங்களோட சேலரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh. இஃப் த கேட்டகரிஸ் ஏசிஎம் அண்ட் இ. இங்க ஏன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அசிஸ்டன்ட்ஸ், சி கிளர்க்ஸ், எம் மேனேஜர்ஸ் அண்ட் இ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க நெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5. A மீன்ஸ் அசிஸ்டன்ஸ். அசிஸ்டன்ஸ் மொத்தத்துல மெம்பர்ஸ் இருக்காங்க 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளர்க்ஸ். கிளர்க்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க 4 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸ் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. த லாஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ் ரிலேஷன் ஒய் வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். இங்க எக்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சேலரியை மென்ஷன் பண்ணுது, ஒய்ன்றது பர்சனை மென்ஷன் பண்ணுது. எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர் பேர் அண்ட் அன் ஆரோ டயக்ராம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆர்டர் பேரும் ஆரோ டயக்ராமும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ரிலேஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ரிலேஷன் ஒய். எக்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலரி. சேலரி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 10,000, 25,000, 50,000 and 1 lakh. நெக்ஸ்ட் ஒய். ஒய்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது? பர்சன். பர்சன் யார் இருக்காங்க? அசிஸ்டன்ஸ். அசிஸ்டன்ஸ் மொத்தத்துல மெம்பர்ஸ் இருக்காங்க 5 மெம்பர்ஸ். A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட் கிளர்க்ஸ். கிளர்க்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ரைட் C1, C2, C3, C4. நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ்? 3 மெம்பர்ஸ். M1, M2, M3. The last one executive officers 2 members இருக்காங்க. Right, E1, E2. First order of pass. So order pass write பண்ணணும். Order pass write பண்றதுக்கு தான் ரிலேஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. ரிலேஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. X relation Y. Xன்றது என்னது? salary. So write 10,000, A1 write பண்ணும். A1, 10,000 write பண்ணீங்கன்னா ஃபுல்லா ராங் ஆயிடும். ஆர்டர் பாஸ் R equal to set of all. First salary தான் மென்ஷன் பண்ணும். 10,000, A1. Next 10,000, A2. Next 10,000, A3. 10,000, A4. 10,000, A5. அசிஸ்டன்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யாருக்கா? கிளர்க்ஸ். கிளர்க்ஸோட சேலரி எவ்வளோ? 25,000. எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரைட் 25,000, C1. 25,000, C2. 25,000, C3. 25,000, C4. கிளர்க்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யாருக்கா? மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேலரி எவ்வளோ? 50,000. ரைட் 50,000, M1. 50,000, M2. 50,000, M3. மேனேஜர்ஸும் முடிச்சிட்டோம். லாஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேலரி எவ்வளோ? 1 lakh. 1 lakh,
E1 1 lakh, E2 ஆர்டர் ஆஃப் பாஸ் முடிச்சிட்டோம். இந்த ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க டைரக்டா ஆர்டர் ஆஃப் பாஸ் ரைட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக தான் ரைட் பண்ணேன். எக்ஸாம் டைம்ல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஆர்டர் ஆஃப் பாஸும் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் நான் இங்க சேலரி எம்ப்ளாயீஸ் ரைட் பண்ணிட்டேன். நீங்க எக்ஸ் ஒய்ன்னு கூட ரைட் பண்ணிக்கலாம். சேலரி எவ்வளோ இருக்கு? 10,000, 25,000, 50,000, லாஸ்ட் 1 lakh. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் ரைட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கா? அசிஸ்டன்ஸ். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் யாருக்கா? கிளர்க்ஸ். ஸோ C1, C2, C3, C4. நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் M1, M2, M3. லாஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. எம்ப்ளாயீஸும் ரைட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே சேலரி வந்து 1 டைம் ரைட் பண்ணால் போதும், ரிப்பீட்டாக எழுத தேவையில்லை. பட் எம்ப்ளாயீஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால A1, A2, A3, A4, A5 எழுதியிருக்கோம். பட் சேலரி வந்து ரிப்பீட்டாக எழுத தேவையில்ல, 1 டைம் ரைட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் 10,000 A1, A2, A3, A4, A5. இந்த சேம் ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 25,000. 25,000 யார் வாங்குறா? கிளர்க்ஸ் வாங்குறாங்க. ஸோ C1, C2, C3, C4. Next 50,000 managers M1, M2, M3. Last 1 lakh executive officers E1, E2. That's all. என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.